கடலை மிட்டாய் சொன்னது இனிக்குது இல்ல, கொஞ்சம் வெள்ளப்பாகு, அதுல கொஞ்சம் நிலக்கடலை, அவ்வளவுதான். ரெண்டும் சேரும்போது நடக்கிற மேஜிக் தான் இது. குழந்தைங்களையும் பெரியவங்களையும் எவ்வளவு தடுத்தாலும் எப்படியாவது நம்ம வாழ்வியலோட வெல்லமும் கடலையுமா பின்னி பிணைஞ்சு இருக்கிற இந்த சின்ன மேஜிக்க சின்னதா எங்கேயாவது செய்வாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? மணி மார்க் அப்படி இல்ல. அறுநூறு பேருக்கு மேல வேலை செய்யற இந்த ஃபேக்டரி 9 ஏக்கர் பரப்பளவுல ஆற்காடு பக்கத்துல இருக்கிற நாராயணபுரம் கிராமத்துல இயற்கை சூழலுக்கு மத்தியில அமைஞ்சிருக்கு. இந்த தொழில வந்து ஒரு 53 வருஷமா நான் இதுல இருக்கிறேன் இந்த தொழில. ஆனா ஃபேக்டரி கம்பெனின்னு ஆரம்பிச்சது வந்து ஒரு 38 வருஷம் இருக்கும். இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிச்சு தொழில் ஆரம்பிக்கும் போது 2 பேர் 3 பேர் வச்சுன்னு அப்படியே ஆரம்பிச்சேன். அப்புறம் 5 பேர் ஆச்சு, 10 பேர் ஆச்சு, 50 பேர் ஆச்சு, 100 பேர் வரையும் நான் வந்து ஓரளவுக்கு சமாளித்து நான் அது வரையும் வாடகை இடத்துல தான் இருந்து நான் உழைச்சேன். அதுக்கப்புறமா தான் ஒரு இடத்த வாங்கி முடிவு பண்ணணும்னு சொல்லும் போது தான் இந்த மாதிரி ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இங்கே வந்து உருவாக்கினேன். 600 பேருக்கு மேலே வந்து வேலை செய்கிறாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் சேர்த்து. அது இல்லாமல் இதை நம்பி வெளியில் சேல்ஸு பெப்பர்ஸு அவங்க இவங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஒரு 1000 பேர்கிட்ட இருப்பாங்க. ஏன்னா இதை நம்பி வாழ்கிறவங்க. கடலை மிட்டாய்க்கு ஏன் இவ்வளவு மெனக்கடல் நினைக்கலாம். ஆனா இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம்தான் எல்லாத்துக்கும். குவாலிட்டியான கடலை மிட்டாயை மட்டுமே தயாரிச்சு மக்களுக்கு விநியோகிக்கணும்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இப்போ வரைக்கும் அதுல புதுமைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கு. கிளீனிங் அண்ட் கிரேடிங் செய்யக்கூடிய பியூலர் பிராண்டோட டீஸ்டோனர் என்ற மெஷின் தான் நிலக்கடலில் உள்ள கற்கள் மற்றும் தூசு துகள்களை எல்லாம் அகற்றுது. இன்னொரு மெஷின் சுத்தப்படுத்தப்பட்ட கடலைகளை அளவீடுகள்ல 5 வகைகளா பிரிக்குது. ஒவ்வொரு சைஸ் கடலையும் வறுபட எடுத்துக்கிற நேரமும் சூட்டோட அளவும் மாறுபடுறதுனால இத சைஸ் வாரியா பிரிச்சு வறுக்கிறாங்க. இந்த கடலை மிட்டாய் 100 நாட்களுக்கு மேல பதத்து போகாம கெட்டு போகாம இருக்குமான்னு உறுதிப்படுத்த இவங்க பயன்படுத்துற கடலை தொடங்கி வெல்லம் மற்றும் தண்ணீர் வர அதற்கான லேப்ல சோதனை செய்யப்படுது. கொள்முதல் செய்யப்பட்ட ஒவ்வொரு மூலப்பொருளும் சாம்பிள் டெஸ்டிங் செய்யப்பட்ட பிறகுதான் பயன்பாட்டுக்கு உள்ள போகுது. பாகு தயாராகும் இடத்துல 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதோட பதமும் தரமும் சோதனை செய்யப்படுது. எல்லா வேலைகளும் முடிஞ்ச பிறகு சரியான முறையில் பேக் செய்யப்பட்டிருக்கான்னு சோதனை செய்யப்பட்டு அதன் பின்னரே வேர் ஹவுஸுக்கு அனுப்பப்படுது. சைஸ் வாரியா பிரிக்கப்பட்ட கடலைகள் அதற்கேற்ற ஹீட்ல பாரம்பரிய முறையில மணலால் வறுக்கப்படுது. அதற்கென வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பெரிய இயந்திரத்தோட ஒரு பகுதியில விறகுகள் கொண்டு எரிக்கப்படுது. ரோஸ்டிங் இயந்திரம் வறுத்து வெளியில தள்ளுகிற கடலைகள் சணல் பைகள்ல நிரப்பப்பட்டு 48 மணி நேரம் அறை வெப்பநிலையில வைக்கப்படுது. ஒரு வைப்ரேட்டர் மிஷின் மூலமா அதில் ஒட்டியிருக்கும் சிறிய மணல் துகள்கள் எல்லாம் அகற்றப்படுது. வறுபட்ட கடலையோட தோலை உரிச்சு 2ஆ உடைச்சி ஒவ்வொரு கடலையிலும் உள்ள கசப்பான பகுதியான ஸ்ப்ரவுட்ஸ் என்ற மூக்கு போன்ற பகுதி தனியா உடைச்சு எடுக்கப்படுது. இன்னொரு மிஷின் மிக முக்கியமான வேலையா பூஞ்சையான கடலைகளை தனியா பிரிக்குது. அதில் வர முதல் தர கடலைகள் மட்டும்தான் மணிமார்க் கடலை மிட்டாயா மாறுது. பாகு தயார் செய்தல் தொடங்கி கடலை மிட்டாயா உருவாகிற வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்துக்கும் நெருப்பு அவசியம். ஆனா வறுக்கிற இடத்தை தவிர இந்த தயாரிப்புல எங்கேயுமே நெருப்பு இல்ல. அதுக்கு பதிலா இந்த பில்டிங்ல இருந்து தள்ளி தனியா ஒரு பில்டிங்ல ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பின்பற்றப்படுது. காப்பர்ல உள்ள ஆயில் ஹீட் பண்றது மூலமா இது நடக்குது. மோட்டார்கள் மூலம் பைப்லைன் வழியா சர்க்குலேஷன்லயே இருக்கிற ஆயில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற சுழலும் SS வெசலோட அடிப்பகுதி வரைக்கும் வந்து வெசலை சூடாக்குது. இதன் மூலம் ஃபேக்டரி முழுவதும் ஹைஜீன் மெயின்டைன் செய்யப்படுது. பாகு தயாரிப்புல பயன்படுத்தப்படுற தண்ணீரை சுத்திகரிக்க இங்க ஒரு RO வாட்டர் பிளான்ட் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கு செய்யப்பட்ட வெள்ளப்பாக பைப் வழியாக அளந்து எடுத்து அதை பயன்படுத்துறாங்க. பாகுடன் கலந்த கடலைகள் லெவல் செய்யப்பட்டு கட் செய்து DH ரூமிற்கு அனுப்பப்படுது.
டிஹெச் ரூமில் மிதமான வெப்பநிலையை அடைந்த பிறகு பேக்கிங்கிற்கு அனுப்பப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மிட்டாய் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே மக்கள் மத்தியில் வந்து எல்லாருமே வந்து ஒரு குடிசை தொழிலாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கடலை மிட்டாயை நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஒரு கார்ப்பரேட் லெவல் கொண்டு போகணும். பெரிய சாக்லேட் லெவலுக்கு ஈக்குவலாக, மற்ற பிராண்டுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு போகணும். அதில் பேக்கேஜ் ரொம்ப முக்கியத்துவம் அதில் ஃபுல்லாக. தயாரான கடலை மிட்டாய்கள் கிராம் வாரியாக அதற்கென உரிய பாக்கெட்டில் பேக் செய்யப்படுது. அந்த பேக்குகள் விற்பனைக்கு செல்லும் வண்ணம் ஜார்களில், அட்டை பெட்டிகளில் அடுக்கப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டப்படுது. தயாரித்த தேதி கடைசியாக அதில் பிரிண்ட் செய்யப்பட்டு வேர்ஹவுஸில் சேமிக்கப்படுது. இதே போல கடலை உருண்டை, பொரி உருண்டை, எள்ளுருண்டை, கார வகைகள், அரைத்த நிலக்கடலை மிட்டாய், முந்திரி லட்டு போன்ற பல வகையான பொருட்கள் தயார் செய்யப்பட்டு பேக் செய்யப்படுது. ஒரு நாளில் 10 டன் எடையுள்ள தயாரிப்புகள் இந்த ஃபேக்டரியில் தயாராகி அன்றன்றைக்கே விநியோகத்திற்கு வெளியேறுகின்றன. இங்கே தயாரிக்கப்படுற பொருட்களை தக்க பதிவுகளோட நிர்வகித்து ஒவ்வொரு டீலர்கிட்டையும் கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய வேலையை செய்ய பிரத்யேகமா ஒரு டீம் இருக்கு. இப்போ அன்னைக்கு ஒரு மூட்டை 2 மூட்டை எடுத்து செஞ்சோம். இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு லோடு சரக்கு பருப்பு எடுத்து அழிக்கிற அளவுக்கு வந்துக்குதுன்னா, அது அழிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் டேலண்ட் வேணும் இல்லையா? அந்த பிஸ்னஸ் நேக்கெல்லாம் எங்கள் சின்ன பையன் பார்த்துக்கிறான், மேனுஃபேக்சர் வந்து பெரிய பையன் பார்த்துக்கிறான். இப்படி 2 பேருமே கலந்து செய்கிறதுனால ரொம்ப திறமையாக நல்லா பண்ணிட்டு வராங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தனால தான் நாங்கள் சேல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அது எங்களுக்கு உடனே விற்க முடியுது மார்க்கெட்டில். இது பேஸ் எல்லாமே குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி தான். ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிறதுனால அந்த குவாலிட்டி எங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டைஸாக இருந்தது. இங்க இருக்கிற வேர்ஹவுஸ்ல 15 முதல் 20,000 பெட்டிகள் வரைக்கும் பொருட்கள் சேமிக்க முடியும். அதை ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் முறையில ஏற்றி இறக்கும் தொழிலாளர்கள் தேனி மாறி வேலை செஞ்சு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அந்தமான் வரைக்கும் கொண்டு போற வேலையை செய்யறாங்க. அதோட 8க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மணிமார்க் நிறுவனத்தின் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. FSSAI, ISO, ஹலால், அப்பைடா, GVS போன்ற ஏற்றுமதிக்கு தேவையான பற்பல தரச் சான்றிதழ்கள் பெறப்பட்டு முறையா அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுது. 6 ஆண்டுகளுக்கு முன்னர் மணிமார்க் நிறுவனம் தனது எக்ஸ்க்ளூசிவ் ரீட்டைல் ஷாப்பை திறந்தது. தற்போது வரை கடலை மிட்டாய்க்கென 40 கிளைகளை அந்நிறுவனம் திறந்துள்ளது. இப்போ முதல்ல ஓப்பன் பண்ண ஷாப் வந்து இங்கே டி நகரில் இருக்கும். அந்த நேமும் நாங்கள் வந்து கடலை மிட்டாயின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே வைக்கும்போது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. கடலை மிட்டாய்க்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு ஷோரூமே இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல வரவேற்பு இருந்தது. கடலை மிட்டாய் என்ற தின்பண்டம் மற்றவங்களுக்கு சாதாரணமா இருந்தாலும் அதை மணிமார்க் தயாரிக்கிற முறையும் மரபும் ரொம்ப பெருசு. அத்தனை பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கிற அளப்பரிய வேலையில பல துறைகள் உள்ளடங்கியிருக்கு. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட், லீகல் டிபார்ட்மெண்ட்னு அவங்களோட உறுதுணை மற்றும் வழிகாட்டுதல் நிறுவனத்திற்கு மேலும் பலம் சேர்க்குது. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துல ப்ரொடக்ஷன், சேல்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், அட்மின், லேப், dispatch, RM store, maintenance, transport, security, PM ஸ்டோர்னு தனித்தனி துறைகள் இருக்கு. அந்தந்த துறை சேர்ந்த பணியாளர்கள் தங்களோட முழு அர்ப்பணிப்பை கொடுத்துட்டு வராங்க. இங்கு வேலை செய்யும் அத்தனை தொழிலாளர்களுக்கும் 3 வேளையும் சுவையான உணவு தரமான முறையில அங்கேயே தயார் செய்யப்படுது. அதோட சுத்தமான ரெஸ்ட் ரூம் பெரிய அளவுல அமைக்கப்பட்டிருக்கு. இங்க வேலை செய்யற பெண்கள் எல்லாருக்கும் நிறுவனமே வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. வெளியூரில் இருந்து வர தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்ய தங்கும் விடுதியும், லாரியை விட்டுட்டு காத்திருக்கிற ஓட்டுநர்களுக்கு காத்திருப்பு அறை வசதியும் இங்கேயே இருக்கு. தனிப்பட்ட முறையில யாராலையும் மார்க்கெட்டை வின் பண்ண முடியாது. மேக்ஸிமம் நம்ம கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸும் சரி, ஸ்டாஃபும் சரி எங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நாங்கள் ஸ்டாஃப்ஸை வந்து யாருமே நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும்
இந்த நிர்வாகத்துக்கு தேவையான மின்சாரத்துல ஒரு பகுதி சூரிய ஒளி மின்சார உற்பத்தி மூலமா கிடைக்குது. ஃபேக்டரியிலிருந்து வெளியாகிற கழிவு நீரை சுத்திகரிக்க கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வச்சு அந்த தண்ணீர் அங்குள்ள மரங்களுக்கு ஊற்றப்படுது. இங்க மிச்சமாகிற பிளாஸ்டிக் கவர்கள் ரீசைக்ளிங் செய்யப்படுது. வெள்ளப்பாகின் பதம் போல தொழிலாளர்கள் நலனையும் கடலையின் தரம் போல நுகர்வோர்களான மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு சிறிய சிறிய விஷயங்களை கூட பார்த்து பார்த்து சுத்தமாக சீராக சரியாக செய்தால் போதும் நிறுவனம் தானாக வளரும் என்ற ஒற்றை இலக்கை மட்டுமே நோக்கி என்றென்றும் மொறுமொறுப்பு குறையாமல் இயங்கி வருகிறது 50 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஆற்காடு மணிமார்க் நிறுவனம். பெரிய அடையாளம் ஆற்காடு மணிமார்க்னா ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறோம் நாங்க. மணிமார்க்னா கடலை மிட்டாய், கடலை மிட்டாய்னா மணிமார்க்.